ஹலோ ஹாப்பி கார்டனிங். என்னோட தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஜீரோ காஸ்ட்டில் தோட்டமா அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து டெரஸ் கார்டனில் எப்படி வந்து நம்ம ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கார்டன் கிரியேட் பண்ணி அதில் வந்து வெஜிடபிள்ஸ் ஈல்டு ஃபார்மிங் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இந்த க்ரோ பேக் வாங்குறத விட இந்த பக்கெட் வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வருங்க. இந்த குஜ்லி ஷாப்னு சொல்லுவாங்கள்ல, வேஸ்ட்டான திங்ஸ்லாம் கொண்டு போயிட்டு போடுவாங்க இல்லையா, அந்த ஷாப்பில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பக்கெட் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு 10 பக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் போனால் ஒரு 250லேருந்து 300 வரைக்கும் தான். நல்ல பக்கெட்ஸு வாங்கினீங்கன்னா ஒரு 500க்குள்ளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வரும். நீங்கள் க்ரோ பேக் வாங்குறது கூட அவ்வளோதானே வருது. ஸோ அது வந்து ரொம்ப நாள் லைஃப் வர்றதில்ல, சீக்கிரமாகவே டயர் ஆகிடும், கிழிஞ்சிரும், ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பக்கெட் வாங்கிட்டு வந்து இதில் கொஞ்சம் ஒரு ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு வரைக்கும் நல்லா வாட்ரு ஊற்றி வச்சுட்டிங்கன்னா அந்த பெயிண்ட் எல்லாம் நல்லா வந்து ரிமூவ் ஆகி இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெயிண்ட்டு வீட்டில் பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா பெயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து டெரஸில் பார்க்குறதுக்கு ஈவனாக ஒரு பார்க்குறக்கு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கிறதுக்காக தான் பெயிண்ட்டு. அதோட பெயிண்ட் அடித்தா கொஞ்சம் லைஃபும் வரும் நம்மளுக்கு. அதனால் நான் வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கிறேன். நம்மக்கிட்ட வேஸ்ட்டான பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அழகாக வந்து கோட்டிங் கொடுத்து ஒரு 3 பக்கெட்ஸ் மட்டும் நான் இப்போதைக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். மற்ற ஒரு 7 பக்கெட்ஸ் ரிமைனிங் இருக்குது, அவனுக்கும் ரெடி பண்ணணும். என்னோடய டெரஸ் கார்டனில் இருக்கிற பக்கெட்ஸ் எல்லாமே இப்படி தான் நான் வாங்கினது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி ஷாப்பில் வந்து இந்த வாங்கிக்கோங்க. இதான் ஸ்டெப் 1. இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து எவ்வளோ அழகாயிட்டாங்க பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, இதுக்கு கீழே வந்து ஹோல்ஸ் போடணும். ஒரு 4 ஹோல்ஸ் மட்டும் நல்லா கேஸில் வந்து ஏதோ ஸ்பூனு இந்த சிசரு ஏதாவது ஒன்று ஹீட் பண்ணி இந்த 4 ஹோல்ஸ் போட்டிங்கன்னா அந்த வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஸோ நல்லாவே ஹோல்ஸ் போட்டு விடுங்க. ஏன்னா வந்து மட்டு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுன்னா வெளியில் வந்து வாட்டர் வர்றதுக்கு கொஞ்சம் இதாகிடும். ஸோ அப்புறம் செடி வந்து அழுகி போயிடும். ஸோ இதான் 2வது ஸ்டெப்பு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டு நான் பக்கெட் பாருங்கள், 3 பக்கெட்டும் சூப்பராக இருக்கிறான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதில் வந்து மட்டு கொட்ட போகிறோம். மண் கொட்ட போகிறோம். ஸோ அந்த மண் கொட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் பாருங்கள், இந்த 2 டேஸாக வந்து சாட்டர்டே ஆனோடனே என் ஹஸ்பண்டுக்கு வச்ச வேலை இது தாங்க. போய் மட்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா கொட்டி, எங்களோட மட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ரெட் சாயில், அப்படியே சக்கச்சவேன்னு இருப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மக்காசோளம் இருக்குது இல்லையா, நிறைய அந்த சரடு, அந்த இலைங்க அப்படிலாம் இருக்குதுல்ல, நிறைய உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த சீக்கிரமாகவே மக்கி போகிற அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஆஃப் பக்கெட்டில் ஒரு கொஞ்சம் மீடியம் அளவுக்கு போட்டு வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து அது சீக்கிரமாகவே வந்து இதாகிடும், மக்கிடும். ஸோ அப்புறம் வந்து என்னென்னா அந்த வாட்ரு வந்து வெளியில் போகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா பேஸில் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மண் போடணும். சில பேர் கொக்கோ பீட்டு இந்த மாதிரிலாம் நிறையா அந்த நீம் ஆயிலு, ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி மண்ணோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. பட் ஆனால் நான் எதுவுமே போடுறதில்லைங்க. கீழே இந்த உரம் மட்டும் போட்டுட்டு அதுக்கு மேலே என்னோடய ரெட் சாயில் மண் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுவேன். காய் வந்து பார்க்குறீங்களே, என்னோடய ஷார்ட்ஸ் லாங் வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணுறீங்களே, எவ்வளோ காய் தர பாருங்க. சூப்பராக இந்த ரெடி பண்ணிட்டு பாருங்கள். ஆனால் கார்டன் வைக்கிறது சும்மா இல்லைங்க, சும்மாவே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணினா தான் இதை வந்து பண்ண முடியும், இல்லைன்னா வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நான் பாருங்கள் இதில் பார்த்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து 3 பேர்த்துக்கு மட்டும்தான் சீட் எடுத்து வந்துருக்கேன். என்ன சீடுன்னு பார்த்தீங்கன்னா, கொத்தவரங்காயும் ஒரு பாவக்காயும். எனக்கு பாவக்காய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னோடய கார்டனில் போட்டு, சரி இந்த பக்கெட்டில் போட்டு வைப்போம் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போட போகிறேன். அழகாக போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா வாட்டர் ஊற்றி செட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து என்னென்னா, ஸோ இதாங்க என்னோடய ஸ்டெப்ஸ். ஒரு டெரஸ் கார்டனில் வந்து ஒரு பக்கெட்டில் கொண்டு போய் ஒரு செடி வைக்கணுன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் வந்து சப்போஸ் நான் இதில் வந்து ஏதாவது தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேருந்து பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக லேர்ன் பண்ண முடியும். என்னோடய சாயில் வந்து நல்ல சாயில். ஸோ அதனால் வந்து நான் வேறு எதுவுமே எந்த ஃபர்டிலைசருமே யூஸ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விதை எடுக்கிறவன் மனுஷன், ஒரு நிறைய விதை எடுக்கிறவன் மாமனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் வந்து கொத்தாக விதை எடுக்கிறேன். எப்பயுமே நம்ம செடி போடுறது பெரிய விஷயம் இல்லைங்க. அதுலேருந்து விதையை கலெக்ட் பண்ணி சீடு கலெக்ட் பண்ணுறது தான் புத்திசாலின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வந்து அவரையில் வந்து ஒரு 4 விதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இவன் வந்து போதும், ஏன்னா அந்த விதை மட்டும் எனக்கு
அந்த அளவுக்கு கிடைக்கல. ஸோ வந்து இப்போ தான் ஒரு 2 காயிலேருந்து விதை எடுத்துருக்கிறேன். இவன வந்து என்ன பண்ணேன்னா, வெயில்ல கொஞ்சம் காய வச்சுட்டேன். வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த டொமேட்டோ வெஜிடபிள்ஸ் இருக்கிறாங்க. பட் ஆனா, நெக்ஸ்ட்டு லாங் வீடியோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது டொமேட்டோ மட்டும் விட்டோம்னா, அந்த அணிலு நெறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் வந்து அப்படியே பறிச்சுட்டு போயிருவாய்ங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ இருந்தான். பேக் சைட்லேயும் இருந்தான், ஃப்ரண்ட்லேயும் இருந்தான். ஹோம் கார்டனில. அவன பறிச்சுட்டு இதில பாருங்க எவ்வளோ கொத்து கொத்தா இருக்கிறான். அப்படி கொத்து கொத்தா இருக்கிறான் டொமேட்டோ. ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் நல்லா பழுத்துட்டு இருந்தான். ஸோ அவனை இப்ப எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு இது இவனை வந்து என்னன்னா, இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் சாஞ்சுட்டாங்கங்க. ஒரு மாரி பெண்ட் ஆயிட்டான். ஸோ, அதனால தான் இவன் சீக்கிரமாவே பழுக்குறான். இல்லாட்டா இந்த ஸ்டேஜ்ல பழுக்க மாட்டான். இன்னும் நல்லா பெருசாவே வரக்கூடிய ஆள் இவரு. ஸோ, சரி ஏதோ ஒண்ணு நம்ம கீழ விழுந்துச்சுன்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வர்ற வழியில, இந்த காந்தாரின்னு ரொம்ப நாளாச்சு இவங்கள பறிச்சு நானு. இவங்க வந்து அழகா வந்து என் கண்ணு முன்னாடி வாட்டர் அடிச்சுட்ருந்தேன். நல்லா அங்கங்கே சிகப்பு சிகப்பா இருந்தாங்க. சரி அவன விட்டோம்னா வேஸ்ட்டா தானே போவான். எதுக்கு வேஸ்ட்டா விடுவானே, அவன விதைக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ஏதாவது ஒரு குட்டியோண்டு பூச்சிய வந்து நம்ம பிடிக்கணும்னா எப்படி பிடிப்போம், அந்த மாதிரி இவன வந்து ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்படிதான் இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியா இருப்பான். அவ்வளோ அழகா இருப்பான். ஆனா காரம் பிச்சுக்குருவான். ஆனா நெறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதாவது நார்மல் நம்ம சில்லியோட இந்த சில்லி வந்து ரொம்பவே சூப்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவனும் வந்து கேரளால தான் மேக்ஸிமம் வந்து இருப்பா. அப்படிதான் எனக்கு கேரளா ஒரு ஆன்டி தான் குடுத்தாங்க இந்த செடி. ஸோ இவன வந்து என்னன்னா, இப்ப சம்மர் சீசன்லயே நல்லாவே துளிர்த்து வருவான். ஏற்கனவே பெரிய சில்லி வந்து கொஞ்சம் நல்லா லீஃபு அந்த ஒரு பக்கம் ஸ்டெம் அதெல்லாம் வந்து நல்லா அ கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அவன் நல்லா துளுர்த்து வந்துட்டுருக்கான். சரி இவனையும் கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விட்டா துளுர்த்து வருவான்னு சொல்லிட்டு, அவனையும் கொஞ்சம் இந்த லீஃப்லாம் வந்து கட் பண்ணி விட்டேன். இங்க பாருங்க 4 சில்லி கிடச்சா அதில அது அழகா இருப்பாங்கங்க. ஒரு சில்லி போட்டாவே போதும். ஒரு 10 சில்லிக்கு தான். ஸோ ஃபைனலா வந்து கொஞ்சம் காந்தாரி சில்லியும் 4 டொமேட்டோ அப்படியே வீட்டுக்கு போற வழியில இந்த அழக வந்து அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ரொம்ப அழகா இருந்தாங்க இந்த டொமேட்டோ. பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டா இருந்துச்சு. நம்ம மார்க்கெட்ல வாங்குனா கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்காது. ஸோ இதாங்க 0 காஸ்ட்ல எப்படிலாம் வந்து நம்ம வந்து கார்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். சி யூ.